இவங்க ஓவராலா டிவிகேக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவங்க மேல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து மக்கள் மத்தியில வைக்கிறப்போ அது எப்படி போகும்? இது ஒரு வாய்ப்பு பிஜேபிக்கு இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி விஜயை உள்ள இழுக்க முடியும். இப்போ நீங்க டிஎம்கேவை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணாலே டிவிகேக்கு போடக்கூடிய 4 பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. ஏன்னா அவனுமே ஆன்டி டிஎம்கே தான். இந்த கட்சிக்கு வந்த பிரச்சனையவே கையாள முடியல. சோசியல் மீடியால சின்ன பசங்க தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியோட செகண்டரி லெவல் லீடர்ஸும் பேச்சாளர்களும் எல்லாம் தப்பிச்சு ஓடியாச்சு. சீமான் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தான் திமுக எதிர்த்துட்டு இருக்கோம், நம்மள கவுண்டர் பண்றதுக்கு திமுக இவங்களெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசியலை பத்தின எந்த புரிதலும் கிடையாது. இவங்க பேசக்கூடிய அரசியல் திமுகவுக்கு நல்லது. ஸோ இந்த பேசிக் புரிதல்லாம் இல்லாம ஏதோ திமுக எதிர்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ திருத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப ஸ்டேஜுக்கு வந்து பேசினாலும் அந்த ரசிகர்களை டார்கெட் பண்ணி சில பஞ்ச் எல்லாம் பேசுவாரு. இங்கேயும் அந்த மாதிரி இந்த சோகமான வீடியோஸ்லயும் அவரு அந்த ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி அவரோட ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்களை கவர்ற மாதிரி ஒரு டயலாக பேசுறாரு. நாங்க ஒன்னும் டிவி கேக்கு மார்க்கெட்டிங் டீம் இல்லை, எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையா பேசியிருக்காரு. அவர் எதையாவது லைட்டா அரையும் குறையுமா பேசிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் போய் கேட்கறது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் கேப்ரியல் சர்தார்கர் அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், லாஸ்ட் ஒரு 5 டேஸா போயிட்டு இருக்க விஷயம் கரூர் சம்பவம் தான். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல பேசியிருப்பீங்க. இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க. தொடர்ந்து வந்துட்டு தினம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த ஒரு கேஸ் போகுது. அதை பத்தி சொல்லுங்க சார். அதான் இப்போ கோர்ட் முக்கியமாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. தண்ணி ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணல, தேவையான டாய்லெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா செய்யலை அப்படின்ற நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. நியாயமான கேள்விகள் தான். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடத்தணும்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா முதல்ல இருக்கணும். டிவிகேவை பொறுத்தவரை அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே இல்லை. அவங்க இன்னும் ஒரு ஃபேன் கிளப்பா தான் இருக்காங்க. ஸோ விஜயை பார்க்கறதுக்காக பல மணி நேரம் அவங்க காத்திருக்காங்க. வர சொன்ன டைமுக்கு முன்னாடியே வராங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பொதுவா அரசியல் மயப்பட்ட தொண்டர்கள் பண்ண மாட்டாங்க. அவங்க கருத்துக்காக வருவாங்க, கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, வந்துட்டு டிசிப்ளின்டா போயிடுவாங்க. பட் இவங்க விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வரதால கரெக்டான ஸ்பாட்ல இருக்கணும். சீக்கிரமா வந்தால் தான் விஜயை பார்க்க முடியும். மாநாடு நடக்கும் போதே பார்த்தோம், கிட்ட க்ளோஸா போயிருந்தாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்குனே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முந்தின நாளே வந்தெல்லாம் வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை முக்கியமா விஜய் தரப்புலையும் டிவிகே தரப்புலையும் தான் இருக்கு. அவங்க முதல்ல ஒரு ப்ராப்பரான கட்சியா அதை பில்ட் பண்ணல. ப்ராப்பரான கட்சியா இல்லாத போது செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்புறம் மாவட்ட அளவுல லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க, அங்க தொண்டர்களும் கரெக்டா ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைன்னா உங்களால ஒழுங்கான ஒரு ஈவெண்ட் நடத்த முடியாது. இப்போ ஏடிஎம்கே நடத்துறாங்கன்னா லோக்கல்ல நிறைய ஆட்கள் அங்க இருப்பாங்க. அந்த கட்சிக்காரங்க லோக்கல்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிரௌட் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் விஜய்க்கு அந்த மாதிரியான மெக்கானிசமே இல்லை. அவருக்கு மட்டும் பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க. மக்கள் வரக்கூடிய மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு எந்த மெக்கானிசமும் இல்லை. ஸோ இப்படி ஒரு ஈவெண்ட்டை நம்மளால நடத்தவே முடியாது. அதை நடத்துறதுக்கான ஸ்ட்ரென்த்தே இல்லாம இப்படி நடத்தினா நம்ம சக்திக்கு மீறின விஷயத்த பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அரசு தரப்புலயும் பெரிய ஒரு தவறு இருக்கு. ஏன்னா அவங்களுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க திருச்சியில, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நடத்துறாங்க. அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏகப்பட்ட பேர் மயங்கி விடுறாங்க, நிறைய பேருக்கு இன்ஜுரிலாம் ஏற்படுது, டிராபிக் பிரச்சனை வருது, ஆம்புலன்ஸ் போக முடியல, ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பொருட்படுத்தாம திரும்பவும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அரசும் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் முக்கியத்துவமே கிடையாது. இவங்க என்ன பெரிய விஜய் என்ன பெரிய அரசியல் பேசிட்டாரு, ஸ்டேஜ்ல போய் நின்றுட்டு ஒரு 2 பேப்பரை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இதை பேசாம வீட்டுல இருந்தே பேசலாமே, ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் அதை போடலாமே. இதை பேசுறதுக்கு காலையில இருந்து மக்களை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இதுல பெரிய ஆழமான அரசியலும் இல்லை. தேவையில்லாம 41 பேருக்கு உயிரிழப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏகப்பட்ட பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு. பெரிய ஒரு அசம்பாவிதத்தை இவங்க அரங்கேற்றிருக்காங்க. கண்டிப்பா சார். சார், இதுல வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கருத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, பிஜேபியில இருந்து வந்து உண்மை கண்டறியும் குழு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க முழுக்க வந்துட்டு டிவிகே சைட்ல இதுல மேல வந்துட்டு எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? பிஜேபியை பொறுத்தளவுல அவங்க இதுக்குள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பகுதிகளில் கூட நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. கலவரங்கள், வன்முறைகள்லாம் நடக்குது. அங்கெல்லாம் கூட இந்த மாதிரியான ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்லாம் போல. ஆனா இங்க பிஜேபி உள்ள என்டர் ஆகுறாங்க.
ஏன்னா இது ஒரு வாய்ப்பு பிஜேபிக்கு. பிஜேபிக்கு 2 வாய்ப்பு இதுல இருக்கு. ஒண்ணு, திமுக மேல அழுத்தம் போட முடியும் இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி. சோ அந்த விஷயத்த பண்றாங்க. 2வது, விஜயை உள்ள இழுக்க முடியும். இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி விஜயை உள்ள இழுக்க முடியும். ஏன்னா இந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு மேலேயும் தவறு இருக்கு, விஜய் மேலேயும் தவறு இருக்கு. விஜய் மேல அவங்க ஓப்பனா ப்ரெஷர் போடல, பட் அவங்க விஜய் மேல மறைமுகமா ப்ரெஷர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில திமுக மேல ப்ரெஷர் போட்டு ஆட்டோமேட்டிக்கா திமுக என்ன பண்ணுவாங்க, விஜய் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா திமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, அரசு பக்கம் அரசு எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம், எங்க சைடு எந்த தப்பும் இல்ல. அப்ப தப்பு யார் சைடு, விஜய் மேல. அப்ப விஜய் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, ஒண்ணும் எடுக்கல. அப்ப அந்த அழுத்தத்தை அவங்க திமுக மேல போடுறாங்க. அப்புறம் இன்னொரு சைடுல விஜய் நிறைய தவறு பண்ணிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது விஜயும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சோ அதனால இந்த இடத்துல பிஜேபி உள்ள வராங்கன்னா இந்த லாபங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி அவங்க வர்றது நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இங்க நிறைய தவறுகள் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க உள்ள வந்து அதை வெளியே கொண்டு வராங்கன்னா நல்லதுதான். அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா இந்த விஷயத்த அவங்க கையில் எடுக்கிறது நல்லதுதான். இவங்க பிஜேபி உள்ள வரலன்னா ஸ்மூத்தா அதை பத்தி பேசாம சைலண்டா விட்டுருப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி வந்து சில கேள்வி எல்லாம் கேட்கறது நல்லதுதான். கண்டிப்பா சரி. இந்த விஷயம் பத்தி எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களோட கருத்தை வந்துட்டு பதிவிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்துட்டு குறிப்பா அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க பர்சனலா வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் இவங்க ஓவராலா டிவிகேக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவங்க மேல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து மக்கள் மத்தியில வைக்கிறப்போ அது எப்படி போகும் சார்? இப்ப அதிமுகவோட பிரதான அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு. இதே அரசியல் தான் பாஜகவும், இதே அரசியல் தான் என்டிகேவும் பண்றாங்க, டிவிகேவும் இதே அரசியல் தான் பண்றாங்க. இந்த கட்சிகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாங்க. சோ இந்த கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளும் பார்த்தோம்னா பிரதானமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் கிட்ட இருக்கும். சோ இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் உங்க கையில இருக்கும்போது உங்க வாக்காளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, உங்ககிட்ட நீங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க விஜய்க்கு எதிராக போகும்போது அது உங்க வாக்காளர்களுக்கே பிடிக்காது. ஏன்னா அவரும் டிஎம்கே எதிர்ப்பு தானே பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னொரு டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய கட்சியை நீங்க அட்டாக் பண்றத உங்க ஆதரவாளர்களே விரும்ப மாட்டாங்க. 2வது, நான் சொன்னது மாதிரி நீங்க திமுக எதிர்ப்பு பண்ணாதான் உங்க வாக்குகள் அதிகமாகும். சோ அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எப்பவுமே பிஜேபியா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், இவங்க அவங்களுக்குள்ள பெருசா அடிச்சுக்க மாட்டாங்க. இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இப்ப ரீசெண்டா சீமான் அவர்கள் டிவிகேவை அட்டாக் பண்றாரு. 2 பேருக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருந்தாலும் சீமான் வந்து விஜய் அட்டாக் பண்றாரு. அது காரணம் என்னன்னா, சீமான் தன்னை ஒரு மாற்று அரசியலுக்கான ஆளா ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதே விஷயத்தை விஜய் பண்றாரு. சோ இந்த இடத்துல விஜய கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை சீமானுக்கு ஏற்படுது. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கட்சிகள். சோ மாத்தி மாத்தி அவங்கள விமர்சிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் ரைட், இப்ப நம்மளை பொறுத்தளவுல டிஎம்கேவை அடிக்கணும், டிஎம்கே பவர்ல இருக்காங்க, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவை செட் பண்ணும். அப்படி நரேட்டிவை செட் பண்ணியாச்சுன்னா மக்கள் திமுகவுக்கு மாற்றா ஏடிஎம்கேவை பார்ப்பாங்க. சோ அதுக்கான வேலையை அவர் பாக்குறாரு. அதை விட்டுட்டு டிவிகேவை அட்டாக் பண்ணியாச்சுன்னா இது நரேட்டிவ் வேற மாதிரி மாறி போகும். டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும். 2 பேருக்கும் ஒரே ஓட்ஸ் தான் இருக்கு, 2 பேருக்கும் ஒரே ஓட் பேஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க டிஎம்கேவை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணாலே டிவிகேக்கு போடக்கூடிய 4 பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. ஏன்னா அவனுமே ஆன்டி டிஎம்கே தான். ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே சரியா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் சரியா பண்ணலாம் தான் டிவிகேக்கு போறாங்க. சோ நீங்க ஆன்டி டிஎம்கே கரெக்டா பண்ணாலே இந்த ஓட்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும். சோ அந்த வேலையை அவரு பண்றாரு. பிஜேபி அதான் முயற்சி பண்றாங்க. கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஏன் விஜய் அவர்கள் களத்துல இல்ல, உடனே கிளம்பிட்டாரு, இதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்றதுதான். இப்போ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஒரு லைவ் போட்டிருந்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஆப் ஆரம்பிச்சதா இருக்கும், ட்விட்டர்ல வந்துட்டு சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு போன் வழியா தான் மக்களை வந்துட்டு ஒரு கனெக்ட் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இவர் வந்துட்டு மொபைல் அரசியல் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி வீடியோ போடுற வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்க செயல்பாடுகள், அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் இப்ப விஜய் அவர்கள் டக்குன்னு அங்கிருந்து போயிருக்கூடாது. கரூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போது கரூர்ல அவர் இருந்திருக்கணும். நான் ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்ல, பட் அவரு கரூர்ல இருந்திருக்கணும். இப்ப அந்த மக்கள் துயரத்துல இருக்காங்க. சோ நானும் உங்க கூட தான் இருக்கேன், அங்கிருந்து வெளியே போகல அப்படின்றத காட்டணும். இப்ப இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது விஜய் டக்குன்னு பறந்து சென்னைக்கு போறாரு. அது எப்படி மக்கள் பார்க்கும்போது எப்படி தோணும், தப்பிச்சு ஓடுறாருன்ற மாதிரி தான் தோணும். அதை அவர் செஞ்சிருக்க கூடாது. அவரு கரூர்ல இருந்திருக்கணும். 2வது முக்கியமான விஷயம், உடனே ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு 2-3 நாள் ஆகுது. அப்படி இல்லாம குயிக்கா அவரு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இது சும்மா நடக்கல.
சும்மா நடந்திருந்தா கூட நீங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு சைக்ளோனோ, பெரிய ஒரு வேற ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த பிரச்சனை வரும்னு வச்சுப்போமே, அப்ப கூட நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணணும். இந்த பிரச்சனை நீங்க உருவாக்குன பிரச்சனை, நீங்க அங்க போனனால வந்த பிரச்சனை, நீங்க சரியா செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியா செய்யாததால வந்த பிரச்சனை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உள்ளதுலயே அதிகமா பொறுப்பு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பட்டுன்னு தப்பிச்சு ஓடுறீங்க. ரெண்டாவது ரெஸ்பாண்டும் பண்ணல. ஆக்சுவலா விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா, கரூர்லயே இருந்திருக்கணும், அவரோட தொண்டர்களை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். அங்க பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோம், அந்த மக்களோட போய் நிப்போம், நான் உள்ள வந்தா பிரச்சனை வரும், ஆனா நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு இருக்கணும். ஆனா டிவி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, போன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் தெரிச்சுட்டாங்க. யாரும் இல்ல, யாரும் பேசுறதுக்கு இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த கட்சியால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு கட்சியோட வேலையே என்ன, மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து அந்த இடத்துல இருந்தா அதை சரி பண்ணணும்ன்றதுதான். அதுவும் குறிப்பா அந்த பிரச்சனையே நீங்க தான், இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினதே நீங்க தான். அப்ப உங்களுக்கு அங்க நிக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் அதிகமா இருக்கு. பிரச்சனையை நான் ஏற்படுத்துவேன், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தெரிச்சு ஓடுவேன்னா நீங்க அரசியலுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள். நீங்க உங்க கட்சியும் ஒரு அரசியல் கட்சியே இல்லைன்றதுதான் காட்டுது. ஸோ அந்த வகையில் இந்த இஷ்யூவை ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கட்சிக்கு செயல்திறன்பாங்கல்ல, இந்த ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே இல்லை. அரசியல் செயல்பாட்டுக்கான எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இந்த கட்சிக்கு இல்லை. சும்மா பேச முடியும், ட்விட்டர்ல ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும், ஸ்டாண்ட் வித் விஜய் இந்த மாதிரி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும். அது போக இந்த ஆன்லைன்ல இந்த டிபேட்டு, சண்டை, இந்த விஷயங்கள்லாம் போட முடியும். அதை தாண்டி களத்துக்கு வந்து இந்த கட்சியால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கான எந்த கெப்பாசிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் இந்த கட்சிக்கு கிடையாது. அதுதான் இங்க அம்பலப்பட்டு போயிருக்கு. கண்டிப்பா சார். இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அந்த வீடியோயாவது ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு நாங்க வந்ததுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அப்படின்னா அது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா அவர் என் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என் மேல எல்லாம் கார்னர் பண்றீங்க, என்ன எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா இந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது சரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அந்த வீடியோல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு, தார்மீக அடிப்படையில ஒரு பொறுப்பேற்றிருக்கும். நான் சொல்றது நான் தான் குற்றவாளி, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பொறுப்பேற்கணும்னு சொல்ல வரல. தார்மீக அடிப்படையில நீங்க பொறுப்பேற்றிருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை பார்க்க வராங்க, அந்த வகையில நீங்க பொறுப்பேற்கும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோல அவர் பேசின விஷயங்களும் ரொம்ப தவறா இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே வேற பகுதிகளுக்கு எல்லாம் போனேன், அங்கெல்லாம் பிரச்சனை இல்ல, கரூர்ல மட்டும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க சொல்ல வர்றது என்ன, கரூர்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, செந்தில் பாலாஜிய மறைமுகமா நீங்க அட்டாக் பண்றீங்க. நிஜமாவே கரூர்ல ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்ற யோசனை, சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா அதை ஓப்பனா பேசணும். அதை ஓப்பனா பேசாம ஏன் மறைமுகமா அப்படி ஹிண்ட் பண்றீங்க? நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்க வந்து சும்மா ஒரு ஜேர்னலிஸ்டோ இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரோ கிடையாது, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர். ரெண்டாவது, உங்க ஈவெண்ட்ல இந்த பிரச்சனை வருது. சோ நிஜமாவே அந்த இடத்துல ஏதோ கான்ஸ்பிரசி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருந்தா அதை ஏன் ஓப்பனா பேசாம இந்த மாதிரி மறைமுகமா பேசிட்டு இருக்கீங்க? சோ இப்படி மறைமுகமா இப்படி கருத்துக்களை லைட்டா மைல்டா வைக்கிறதோட நோக்கம் என்ன? சோ அந்த தைரியம் இல்லைன்னா ஏன் வந்து பேசுறீங்க? இப்ப செந்தில் பாலா ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு, ஒரு ஸ்கிரீன்லாம் வச்சு ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து காட்டுறாரு, வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாரு. சோ நீங்க விமர்சனம் வைக்கும்போது அவர் டக்குன்னு வெளில வந்து ரியாக்ட் பண்றாரு. அதே மாதிரி நீங்க சொல்றது என்ன, அங்க கான்ஸ்பிரசி நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அதை ப்ரூவ் பண்றதுக்கு அதே மாதிரி நீட்டான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி, நீட்டா ஸ்லைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, டேட்டா எவிடன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை காட்டுறதுக்கு ஏன் முடியல? சும்மா இப்படி போலியா ஏதோ சாதாரண ஒரு சாமானியன் மாதிரி கான்ஸ்பிரசி சொல்லிட்டு போறீங்க. நீங்க ஒரு கட்சி தலைவர், உங்க கட்சி மிகப்பெரிய கட்சின்னு சொல்றீங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்றீங்க உங்க கட்சியில, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றீங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்றதுக்கு ஒருத்தங்க கூட இல்ல, ஃபேக்ட் பேஸ்டா விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒருத்தங்க கூட இல்ல. இதான் உங்க கட்சியோட லட்சணம். எதுவுமே இல்லாத ஒரு கட்சியா இருக்கீங்க. செந்தில் பாலாஜி பண்ற விஷயத்தை ஏன் உங்களால பண்ண முடியல? திமுக தப்பு பண்ணிருக்குன்னு சொல்றீங்க, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் அதை ஃபேக்சுவலா முன்வைக்க முடியல, எவிடன்ஸோட ஏன் வைக்க முடியல? சோ இதுதான் இந்த கட்சியோட கண்டிஷன். இந்த கட்சியால எதுவும் பண்ண முடியல, இந்த கட்சிக்கு அந்த பிரச்சனையவே கையாள முடியல. இன்னைக்கு இந்த கட்சியோட தலைமையை தான் அட்டாக் பண்றாங்க, இவங்க சொந்த தலைவரையே டிஃபெண்ட் பண்ண முடியல. இவங்களுக்கு சோசியல் மீடியால சின்ன பசங்க தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியோட செகண்டரி லெவல் லீடர்ஸும் பேச்சாளர்களும் எல்லாம் தப்பிச்சு ஓடியாச்சு, யாருமே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை உலகத்துல எவனுமே பார்த்திருக்க மாட்டான். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்னதான் அரசியல் ரீதியா வந்துட்டு அவருக்கு எதிர் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்க பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் வந்துட்டு இல்ல இதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்கப்போ சின்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது கூட தயங்குறதுக்கு காரணம் என்ன சார்? அவர் ரொம்ப காஷியஸா இருக்காரு.
பிரஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, வெளியே வரதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு கள்ள மௌனம் நம்ம பார்க்கலாம். இப்ப திமுக விஜய் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல, ஆனா விஜயும் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது எப்படி பார்க்கலாம்? இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது திமுக என்ன பண்றாங்க, உனக்கு டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரியான விஷயத்த நான் பண்ண மாட்டேன், அதே மாதிரி விஜயும் திமுகவுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி விஷயங்களை விஜயும் பண்ண மாட்டேங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை வரும்போதும் குவைட்டா இருக்காரு. அதுவும் வெளியே வந்து ஒரு வீடியோ போடும் போதும் ரொம்ப நாசூக்கா லைட்டா ஹிண்ட் பண்றாரு. அந்த வீடியோ ஆக்சுவலா மக்களுக்கான வீடியோ இல்ல, அது அதிகார மையத்துக்கான வீடியோ. அது அவர் சிக்னல் கொடுக்குறாரு, நீங்க என்ன ரொம்ப நெருக்குனீங்கன்னா நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன், வெளியே வந்து பேச ஆரம்பிப்பேன், விஷயங்களை வந்து அம்பலப்படுத்திடுவேன், லைட்டா ப்ரெஷர் போடுறாரு. ஸோ அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மக்களுக்கான வீடியோ இல்லை, அவர் ஒரு சின்ன சிக்னல் கொடுக்குறாரு. ஏன் இப்ப அந்த சிக்னல் கொடுக்குறாருன்னா, ஒண்ணு இப்ப பிஜேபி உள்ள என்டர் ஆகிறாங்க, கரெக்டா அந்த டைம்ல தான் பிஜேபி உள்ள என்டர் ஆகிறாங்க. சோ அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, திமுக மேல பிஜேபி அழுத்தம் போடுறாங்க. ரெண்டாவது, விஜயை பொறுத்தளவுல திமுகவுக்கு இப்ப பெரிய அழுத்தம் இருக்கு, விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கணுன்ற அழுத்தம் இருக்கு. ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கல, சுத்தி இருக்கவங்க விஜய் சுத்தி இருக்கவங்களாம் இப்ப நெருக்குறாங்க. விஜயை சுத்தி இருக்காட்டெல்லாம் நெருக்குனா அடுத்து விஜய்க்கும் அந்த ப்ரெஷர் வரும்ல, நாளைக்கு நம்ம கிட்டையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்னு பிஜேபியோட பேக்கப் இருக்கு, ரெண்டாவது நம்ம ஆட்கள் எல்லாம் நெருக்குறாங்க அவங்க. ஸோ அப்ப அதையும் கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திமுகவுக்கு மெதுவா ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, மைல்டா ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, நீங்க என்ன ரொம்ப நெருக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றாரு. அதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால இது வரைக்கும் பார்க்கும்போது திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. விஜய் மௌனமா இருக்காருனாலே திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த அவர் விரும்பல, அதனாலதான் மௌனமா இருக்கார். இப்ப உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 41 பேரை கொண்டுட்டீங்களேன்றாங்க, அதுக்கு வெளியே வந்து ஒரு பதில் சொல்லாம இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களும் அமைதியா இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவும் தான் காப்பாத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அதே மாதிரி திமுகவும் பெரிய ஆக்ஷன் எடுக்கல அவர் மேல. இப்படி இருக்கப்போ என்னோட அரசியல் எதிரி திமுக தான் எல்லா இடத்துலயும் சொல்றதுக்கு காரணம் என்னது? அது அரசியல தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியலை முன் வச்சு அவர் ஓட்டு வாங்குறாரு, அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு. அதை தாண்டி இவருக்கு வேற எந்த அரசியலும் கிடையாது. விஜய் மாதிரியான ஒரு நபர் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த தேவையுமே கிடையாது. விஜய்க்கு அரசியலும் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு அரசியல் புரிதல் சுத்தமா கிடையாது. அவர் பேசுறதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோல கூட பார்த்தா ஸ்டாலின் சார்ன்றாரு, ஸ்டேஜ்ல ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் லாங்குவேஜே கிடையாது. அரசியல் மயப்பட்ட மனிதர்கள் இப்படி பேச மாட்டாங்க, அவங்க பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. சோ இவருக்கு அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எதுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் உள்ள வராரு? அவர் செய்யக்கூடிய விஷயம் அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்றாரு. இதனால லாபம் திமுகவுக்கு தான், இவ்வளவுதான் அவர் பண்றாரு. சோ அதனால இதை பண்றதுக்கு அவர் அரசியல்ல வந்து பேசிட்டு இருக்காரு. இவரால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எக்ஸாக்ட்லி சார், அதேதான் அடுத்து நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். 8:45 கூட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 12:45 வரது அப்படின்றது மக்கள் மேல அவருக்கு ஒரு மதிப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த தான் எடுத்து சொல்லுது. இப்படி அரசியலுக்கு வந்து நான் மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படின்ட்டு வரப்போ மக்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கப்போ கூட்டத்துக்கே இவ்வளவு லேட்டா வராதுன்றப்போ அவருக்கு யார் நம்பி ஓட்டு போடுவாங்க? நடிகர்களை பொறுத்தளவுல மக்கள் மேல, சாதாரண சாமானியர்கள் மேல எல்லாம் பெரிய அக்கறை எல்லாம் இருக்காது. அவங்களோட பிரதான எண்ணம் என்னவா இருக்கும்னா, நமக்கு ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாசை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு 1000 பேர் கூட்டம் வருவாங்க, 2000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்கன்றத காட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க ரசிகர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு இதுதான், வேற எதுவுமே கிடையாது. விஜய் பெரிய ஒரு ஸ்டார், அவரை பாக்குறதுக்கு பாருங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க, அத அவங்களோட வெற்றியா பார்ப்பாங்க. தொண்டர்கள் அப்படிதானே பார்ப்பாங்க. விஜயோட படம் 100 நாள் ஓடிச்சுன்னா ஏதோ தொண்டர்களோட வெற்றி மாதிரி பார்ப்பாங்க. டே அது அவன் சம்பாதிக்க போறான், உனக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனா ரசிகர்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். விஜய் மாஸ் பண்ணிட்டாரு, கலக்கிட்டாருன்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நடிகர்களுக்கு அசட். இதை யூஸ் பண்ணி தான் அந்த ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினத்திலேயே விஜய்க்கு கூட்டம் இல்லை, திருவாரூர்ல பெரிய கூட்டம் இல்லைன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது விஜயை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும், டிவிக்கு கட்சிக்காரங்களும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கும், அவரோட ரசிகர்களையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். அப்ப என்ன யோசிச்சிருப்பாங்க, ரைட் டிவில எல்லாம் நீ போடும்போது அடுத்து நம்ம கூட்டத்தை காட்டணும், கரூர்ல மாஸ் காட்டணும். சோ மாஸ் காட்டணும்னா என்ன பண்ணும், வெயிட் பண்ண விடுவோம் மக்களை. நம்ம ஒரு டைமுக்கு வரோம்னு சொல்லி ஸ்லோவா அசம்பிளாக வெயிட் பண்ணுவோம், நிறைய பேர் கூடிக்கிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லேட்டா நம்ம வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்புறம் நிறைய பேரை கூட்டுறதுக்கான வேலைகளையும் அவங்க பண்றாங்க. சோ அது இப்ப பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் கொண்டு போய் விட்டுருக்கு. இப்ப இந்த விஷயத்துல வந்துட்டு பிஜேபி அவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அமித்ஷா கிட்ட அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி தான் மொத்தமா விஜய் அவர்களை பேக்கப் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு சார். சோ இவங்க இவருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கு காரணம் என்ன? பிஜேபி டெஃபினட்டா விஜயை பேக் பண்ணல, இவ்வளவு நாளா பண்ணல. இனி ஃபியூச்சர்ல விஜய் அந்த சைடு போவாரான்னு நமக்கு தெரியல.
என்ன மாதிரியான அழுத்தங்களை பின்னாடி இருந்து யார் போடுறாங்கன்னா நமக்கு தெரியாது. இனி அந்த சைடு போவாரான்னு தெரியல. ஆனா இவ்வளோ நாளா டெஃபினட்டா திருமாவளவன்லாம் சொல்ற மாதிரி பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் எல்லாம் கண்டிப்பா விஜய் இயக்கல. ஏன் இயக்க வேண்டிய அவசியம் இல்லையே? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட அரசியலால திமுகவுக்கு தான் லாபம் இருக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நஷ்டம் தான். சோ அப்படிப்பட்ட விஜய் எதுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சப்போர்ட் பண்ணும்? அவங்களுக்கு பிரோஜனம் இருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் என்னன்னா, என்ன நடந்தாலும் அதை பிஜேபி அக்கௌண்ட்ல சேர்த்துருவாங்க. எல்லாத்தையும் பிஜேபியோட பி டீம். ஒன்னும் இல்லை, இப்ப நீங்க போய் திமுக விமர்சிச்சீங்கனாலே நீங்க ஆர்எஸ்எஸ்ன்றுவாங்க. அதனால எல்லாத்தையும் அந்த அக்கௌண்ட்ல சேர்த்து விட்டுருவாங்க. இங்க விஜயையும் தூக்கி அந்த அக்கௌண்ட்ல சேர்த்து விட்டாங்க. அதுல லாஜிக் இருக்கா இல்லையான்றத கொஞ்சம் கூட ஆராயாம இப்படி போய் சேர்த்து விடுறாங்க. விஜய் எதுக்குங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணணும்? ஸோ இனி ஃபியூச்சர்ல அந்த சைடு போவாரான்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, டெஃபினட்டா அவரை ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவெல்லாம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சார், ஆல்ரெடி சீமான் அவர்கள் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்துட்டு டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் சார், இப்போ சீமான் அவர்கள் இதை தான் பேசணும், இந்த விஷயத்தை தான் பேசணும்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே தான் அவர் பேசணும்னு எதிர்பார்க்கறது எந்த அளவுக்கு சரி? இப்போ நார்மலான பொலிட்டிக்கல் அறிவு இருக்கிறது எல்லாருமே தாவேகா மேல விமர்சனங்களை வைக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க, பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த பகுதியை ஃபுல்லா சேதப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்தா பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்துக்காக. விஜய் ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, அந்த 10 நிமிஷம் பேசுறதை கேட்கறதுக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அங்க போய் பெரிய நெரிசலை ஏற்படுத்தி அங்க இருக்க வீடுகள் மேலாம் ஏறி இருக்காங்க, அந்த ஷீட் எல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இன்னொருத்தனோட வீட்டுக்குள்ள நீங்க போகவே கூடாது, அவனோட கூரையில ஏறக்கூடாது, அந்த புரிதல் கூட இல்லாம அதெல்லாம் பண்றாங்க. கடைகள் எல்லாம் சேதப்படுத்திருக்காங்க. இவ்வளவுத்தையும் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு இன்ஜுரி, மயங்கி விழுறாங்க, 41 பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் எதுக்கு? விஜய பார்க்க போகணும். விஜய் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அவர் என்ன பேசுறாரு? பெரிய அரசியல்லாம் ஒன்றும் பேசல, சிறுபலத்தனமா சாதாரண அரசியல் தான் பேசுறாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது என்னைக்குமே விவாத பொருள் ஆனதே கிடையாது. ஏன்னா அவரோட அரசியல் ஒன்றும் கிடையாது, அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லயும் அரசியல் கிடையாது. எதை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, விஜய்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னு பாருங்க, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, அதை வச்சு டிபேட் பண்ணுவாங்க. விஜய்க்கு 30% ஓட்டு இருக்கா இல்லையா, 2 கோடி ஓட்டு விஜய் வாங்குவாரா இல்லையா, விஜயால யாருக்கு பாதிப்பு, அதிமுகவுக்கா திமுகவுக்கா, இப்படிப்பட்ட பிரோஜனமே இல்லாத விஷயங்களை டிவியில உட்கார்ந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. விஜயோட அரசியல் என்னன்றத பேசுறதே இல்லை. 3 சாட்டர்டே அவர் வெளில வந்துட்டாரு. இந்த 3 சாட்டர்டேவுமே அவர் பேசின அரசியல் பேசு பொருளே ஆகல. சோ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், அரசியல் ரீதியா ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு ஈவெண்ட். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபேன் கிளப் மீட் மாதிரி பப்ளிக் ஸ்பேஸ்ல மக்கள் போயிட்டு வரக்கூடிய இடத்துல ஒரு ஃபேன் மீட்டை நடத்துறீங்க. அரசியல் நிகழ்வுன்ற போர்வையில ஒரு ஃபேன் மீட் நடத்துறீங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? பப்ளிக்ல கண்ட்ரோல் எல்லாம் இவங்க பாட்டுக்கு பிடிச்ச மாதிரி வர்றது போறது எல்லாம் சேர்ந்து நெருக்கும் போது இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்குது. அரசியல் கட்சி இதை பண்றாங்கன்னா ப்ராப்பரா பண்ணுவாங்க. அதிமுக நடத்தக்கூடிய ஈவெண்ட்லயோ, திமுக நடத்தக்கூடிய ஈவெண்ட்லயோ, என்டிகே பாஜக நடத்தக்கூடிய ஈவெண்ட்லயோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு தொண்டர்கள் இருப்பாங்க, ஒரு ஈவெண்ட்டை எப்படி நடத்தணும், ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியும், கரெக்டா பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நடத்தி வச்சிருக்காங்க. சோ கொஞ்சமாவது சென்சிபிளான சிந்திக்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தன் டிவிகேவை கண்டிப்பா விமர்சிக்கணும். அவங்க எதையாவது பேசிப்பாங்க, டிஎம்கே பி டீம், அந்த டீம் இந்த டீம் எல்லாம். இன்னைக்கு டிவிக்கே விமர்சிக்காம இருக்கிறதா தப்பு. இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? இவங்க ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை விஜய் தானா? விஜய்க்கு தான் இங்க பாதிக்கப்பட்டவர். இங்க பாதிக்கப்பட்டவர் யாரு? 41 பேர் இறந்திருக்கான். ஸ்டாண்ட் வித் கரூர்னு போடணும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. ஸ்டாண்ட் வித் விஜய். விஜய் என்னாச்சு? விஜய் அவர் வீட்டுல நல்லா நிம்மதியா உட்காந்துருக்காரு. அந்த ஸ்பீச் பேசும்போது அவர் நல்லா ஏசி பஸ்ல வந்தாரு, தண்ணி எல்லாம் குடிக்கிறாரு, அவருக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? சோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போதும் இந்த கூட்டத்துக்கு பிரச்சனை என்னன்றதே சரியா புரியல. இப்பவும் ஸ்டாண்ட் வித் விஜய்ல இருக்கான். அப்புறம் இந்த கூட்டத்தை எதிர்த்து அரசியல் பண்ணி தான் ஆகணும், இவங்களை விமர்சிச்சு தான் ஆகணும், இவங்களை திருத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இவங்க பாட்டுக்கு தியேட்டர்ல போய் கத்திட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கூட்டம் அரசியல் வட்டத்துக்குள்ளேயும் வருது. அப்ப இவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணணும், அந்த கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணணும், விமர்சனங்களை வச்சுதான் ஆகணும். அவங்க என்னன்னு சொல்லிக்கலாம், திமுக பி டீம் அது இதெல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தல அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் திமுக எதிர்த்துட்டு இருக்கோம், நம்மளை கவுண்டர் பண்றதுக்கு திமுக இவங்களெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசியலை பத்தின எந்த புரிதலும் கிடையாது. இவங்க பண்ற வேலை திமுகவுக்கு நல்லது.
இவங்க பேசக்கூடிய அரசியல் திமுகவுக்கு நல்லது. இவங்க பேசுறதே திமுக எதிர்ப்பு அரசியல்னா அது அதிமுக ஓட்டை தான் உடைக்கும். ஸோ இந்த பேசிக் புரிதல்லாம் இல்லாம ஏதோ திமுக எதிர்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ கிருத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் கருத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுல சீமான் அவர்களும் ஸ்டார்டிங்ல இந்த கரூர் விஷயத்துக்கு விஜய் அவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா ஒன்ஸ் அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே வந்துட்டு இல்ல இது தப்பு தான், ஒரு அரசியல் தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறது சரியானது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு இது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல சிஎம் சார்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் சரி இல்லை. ஏன்னா சிஎம் சீட் அப்படின்றது ரொம்பவே பெரிய இடம், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கணும்ட்டு இவரு சீமான் அவர் வந்துட்டு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதையும் நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி எப்படி? இப்ப சீமான் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணும்போது சம்பவம் நடந்திருந்தது. அப்ப குயிக்கா ரியாக்ட் பண்றாரு. அப்ப பெருசா விஜய அட்டாக் பண்ணல. ஒண்ணு மக்களும் சோகத்துல இருப்பாங்க, விஜயும் சோகத்துல இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க விஜய் அட்டாக் பண்றதுன்றது பிரைமரி கிடையாது. அந்த டைம்ல ஏன்னா பெரிய ஒரு பேனிக் இருக்கு. ஸோ விஜய் எப்பனா அட்டாக் பண்ணிக்கலாம், அப்ப பண்ணல. அதுபோக இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பவம், அந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டிவிக்கு அந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்றாங்க, சரியா ஹேண்டில் பண்ணல. விஜய் வெளியே வரல, டிவி கட்சிக்காரங்க வெளியே வரல, அந்த மக்கள் கூட நீங்க யாருமே நிக்கல. ரெண்டாவது மூணாவது நாள்லாம் போனதுக்கு அப்புறம் விஜய் வீடியோ பேசுறாரு. ஸோ ஒண்ணு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யல, அது ஒண்ணு. ரெண்டாவது ரைட் லேட்டா நீங்க வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, வீடியோல என்ன பேசுறீங்க, வீடியோலயும் உங்களுக்கு பெரிய வருத்தம்லாம் உங்க மூஞ்சில இல்ல, நீங்க பாட்டுக்கு உங்க சைடு டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒன்லோ வருத்தம் தெரிவிக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது விமர்சிக்க வேண்டிய ஆட்களை கடுமையா விமர்சிக்கணும், அதுவும் பண்ணல. மைல்டா டச் பண்றீங்க, அப்படியே மேபி கரூர்ல ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்றீங்க, மறைமுகமா சொல்றீங்க. அதுக்கப்புறம் சத்தம் இல்லாம அந்த வீடியோவை முடிச்சிடுறீங்க. அந்த வீடியோல பேசும்போதும் ஒரு சினிமா துணியில தான் பேசுறீங்க. விஜய் எப்படி சினிமால ஒரு கேரக்டரா இருப்பார்ல, அதே ஸ்டைல்ல தான் அந்த வீடியோலயும் பேசுறாரு. அந்த வீடியோல பேசும்போதும் நிஜமான விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார், சினிமா விஜய் தான் அங்க இருக்காரு. இப்ப ரஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமால ஒரு கேரக்டரா இருப்பார், ஆனா யதார்த்த லைஃபுக்கு வரும்போது அவர் அந்த சினிமா கேரக்டரை தூக்கி போட்டுட்டு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருப்பார். டோப்பாலாம் மாட்டிக்க மாட்டார், மேக்கப்லாம் இருக்காது. பட் இவரு அந்த சினிமா கேரக்டரை ரியல் லைஃப்லயும் மெயின்டைன் பண்றாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. சினிமா விஜய அவர் நிஜமாவுமே ஒரு ஹீரோ தான் போல, சினிமா விஜய் தான் நிஜமான கேரக்டர்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல பேசும்போது அந்த மாதிரி தான் பேசுறாரு, ஒரு சினிமா கேரக்டர்லயே அவர் பேசுறாரு. அதுதான் சீமான் அட்டாக் பண்றாரு. இப்ப அவர் பேசும்போது பார்த்தோம்னா ஸ்டாலின் சிஎம் சார்ன்றார்ல, சிஎம் சார்ன்ற வார்த்தையை வேற எந்த பொலிட்டிஷியன் யூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்வரும் பாங்க, சிஎம் பாங்க, ஸ்டாலின் அவர்கள் பாங்க. பட் இவரோட லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தோம்னா அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இவருக்கு பொலிட்டிக்கல் லாங்குவேஜே இல்ல. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது இதெல்லாம் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் கிடையாது. இவருக்கு அந்த தெளிவு இன்னும் வரல. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்பவும் அவரோட அந்த சினிமா இமேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அவரு தீவிரமா இருக்காரு. அது போக அவரோட ரசிகர்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா எப்ப வெளியே வந்தாலும் அவரோட ரசிகர்கள் குஷிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார். இந்த வீடியோலயும் அதே இது பண்றாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க. இது சும்மா அந்த சின்ன பசங்களுக்கு பயங்கர ஜாலியா இருக்கும். பாடுறா எங்க தலைவர் எங்களுக்காக நிக்கிறாரான்னு. சோ எப்ப ஸ்டேஜுக்கு வந்து பேசினாலும் அந்த ரசிகர்களை டார்கெட் பண்ணி சில பஞ்ச் எல்லாம் பேசுவாரு. இங்கேயும் அந்த மாதிரி இந்த சோகமான வீடியோஸ்லயும் அவரு அந்த ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி, அவரோட ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்களை கவர்ற மாதிரி ஒரு டயலாக பேசுறாரு. இது பார்க்கும்போது ரொம்ப சிறுபுலத்தனமா, ரொம்ப ஸ்கிரிப்டடா இருக்கு. சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் அட்டாக் பண்றாரு விஜய். எந்த கொஸ்டினா இருந்தாலும் விஜய் கிட்டேயே கேளுங்க, நாங்க ஒன்னும் டிவி கேக்கு மார்க்கெட்டிங் டீம் இல்ல, எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்போ பிரஸ்காரங்களை பார்த்து ரொம்பவே கடுமையா பேசியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்திருப்பீங்க. ஏன் சார் இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு காரணம் என்ன? அது கரெக்ட் தான் அவர் சொல்றது. இப்ப பிரஸ்ஸுமே யாரை பார்த்தாலும் டிவிகேவை பத்தி கேட்கறது, டிவிகே கூட்டணியை பத்தி கேட்கறது, டிவிகே கட்சியை பத்தி கேட்கறது, விஜயை பத்தி கேட்கறது. இது ஏன் எல்லார்ட்டையும் போய் கேட்கணும்? ஒரு தடவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க போய் விஜய்கிட்ட கேளுங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னாங்க. ஸோ விஜயோட அரசியல் என்ன அப்படின்ற விஷயங்கள் பத்தி விஜய் தான் பேசணும். அவர் எதையாவது லைட்டா அரையும் குறையுமா பேசிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் போய் கேட்கறது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும்.
ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இப்போ மீடியா என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வகையில அவரோட கண்டென்ட் வந்து மேபி நல்லா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால விஜய் சார்ந்த கேள்விகளை எல்லா இடத்துலையும் வைக்கிறது, சீமான்ட்ட வைக்கிறது, அண்ணாமலைட்ட வைக்கிறது, பிரேமலதா விஜயகாந்த் வைக்கிறது, பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லார்ட்டையும் வைக்கிறது. அப்படி வைக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இரிட்டேஷனாக தானே இருக்கும். ஸோ அதனால அவர் அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான். ஏதாவது விஜய்கிட்ட கேட்க வேண்டியது இருந்தா அங்க கேட்கணும். இப்ப இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அதை எல்லாருமே பேசியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு மோசமான துயர சம்பவம் நடந்ததுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும் இருக்கும், அதை பேசுறாங்க. பட் அதை தாண்டி விஜயை பத்தி எல்லார்ட்டையுமே இப்ப கேட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா விஜயகாந்த் நல்லா கரெக்டா ரியாக்ட் பண்ணாங்க. அது கரெக்ட் தான், அண்ணாமலை சொல்றதும் கரெக்ட் தான். சார் ஆக்சுவலா சீமான் அவர்கள் வந்துட்டு 2026 மட்டும் இல்ல 2029 தனித்து நின்னுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எத்தனை எலெக்ஷன் போனாலும் தனித்து நின்னுதான் போட்டியிடுவோம் சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? எதன் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க? கூட்டணின்றது கொள்கை அடிப்படையில அமைக்கப்படணும். ஸோ இப்ப 2 பிரதான திராவிட கட்சிகள் இருக்காங்க. திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. ஸோ அந்த வகையில தமிழ் தேசியவாதிகள் தனியா தான் நின்று ஆகணும். தமிழ் தேசிய கட்சி தனியா தான் கண்டெஸ்ட் பண்ணணும் எலெக்ஷன்ல. தமிழ் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம். இப்ப இன்னொரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இருந்தா அவங்களோட நீங்க கூட்டணி வைக்கலாம். ஆனா ஒரு திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது 29லயும் திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க தனியா தான் கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். இது கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் தான். பிரின்சிபிள்டு ஸ்டாண்டுன்றது ரொம்ப அவசியம். கொள்கை கோட்பாடை மையமா வச்சுதான் நீங்க அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பாருங்க, அவங்க போய் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க, மற்ற முதலாளித்துவ கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. அது எப்படி வைக்கலாம்? கம்யூனிசம் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது நீங்க முதலாளித்துவ கட்சிகளோட போய் கூட்டணி வைக்க கூடாது. அப்படி கூட்டணி வச்சீங்கன்னா உங்க கட்சியோட அடித்தளமே ஆட்டம் கண்டும். சோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்காது. அப்புறம் நீங்க மற்ற முதலாளித்துவ கட்சி மாதிரி மாறிடுவீங்க. சோ அதுதான் இங்கேயும். இப்ப மற்ற கட்சிகளை மாதிரியே என்டிகேவும் எலெக்ஷனுக்காக எல்லா கட்சியோடய போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு அந்த கட்சி மேல ஒரு நம்பிக்கை போயிடும். இது ஒரு மாற்று அரசியலுக்கான கட்சின்னு பார்க்க மாட்டாங்க. சோ அந்த வகையில கொள்கை கோட்பாடை எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அது நல்ல ஒரு விஷயம் தான். சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2029லயும் வந்துட்டு திராவிட கட்சிகள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, இப்போ என்டிகேவோட மெயின் நோக்கமே வந்துட்டு ஒரு பதவிக்கு வரணும், மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுதான். எத்தனை எலெக்ஷன் போனாலும் கூட்டணி இல்லாம நாங்க இப்படியே தான் இருப்போம், ஆனா திராவிட கட்சிகள் தான் வின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அப்ப அந்த கட்சியோட நோக்கம் என்ன சார்? எதுக்காக இந்த மாதிரி ஒரு தனி கட்சி, அதுவும் 3வது பெரிய கட்சியை அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க, என்ன பயன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது சார். மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஒரே நாள்ல ஏற்படுத்த முடியாது. இப்ப திராவிட கட்சிகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, 9லயும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். பட் இருந்தாலும் ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்க வீக் ஆயிருக்காங்க. 2016ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா என்டிகே அப்ப 1% ஓட்டு, இப்ப 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப நேத்து இருந்ததை விட இன்னைக்கு என்டிகே ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. என்டிகே நேத்தை விட இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்காங்கன்னா அப்போ திராவிட கட்சிகள் வீக் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிஜேபியும் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. இன்னைக்கும் திராவிட கட்சிகள் தான் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய பலத்தோட அவங்க தான் இருக்காங்க. ஆனா இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. மாற்றங்கள் கண்டிப்பா வரதான் செய்யும். ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு மாற்றம் வருது, திராவிட கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அதுவும் ஒரே நாள் நடக்கல. அதுக்கும் நிறைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தி தான் அந்த மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதே மாதிரி இதுவும் டக்குன்னு ஒரே நாள் நடக்காது. உங்களுக்கு மாற்றம் வேணும்னா கரெக்டா மாற்றம் ஏற்படக்கூடிய அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து அரசியல நிக்க முடியாது. அதுக்கு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷமா ஒர்க் பண்ணும். ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் மாற்றம் ஏற்படுத்தின கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல ஒரே நாள்ல எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆரை எடுத்துக்காட்டா காட்டுவாங்க. எம்ஜிஆருமே கூட டிஎம்கேல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் திராவிட இயக்கத்தோட க்ளோஸா டிராவல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செஞ்சுதான் அவர் பவருக்கு வராரு. சும்மா டக்குன்னு வந்தாலும் பவருக்கு வந்துட முடியாது. ஸோ இப்ப விஜயை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. விஜய் வந்துட்டாரு, நாளைக்கே சிஎம் ஆயிருவாரு, சிஎம் ஆனோடனே தமிழ்நாடு வந்து சூப்பர் பவர் ஆயிரும். அப்படிலாம் ஒர்க் ஆகாது. கண்டிப்பா சார். மாற்றம் என்னவா இருந்தாலும் மக்களுக்கு அது பயன்படும் வகையில இருக்கணும்ன்றத எல்லாரோட ஒரு வேண்டுகோளாவும் இருக்கு சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.